எதுக்கு இந்த அம்மா இப்படி அழுகுறாங்க அப்படின்னு தானே பார்க்குறீங்க. திருப்பத்தூர் மாவட்டம் தோரணபாதியில் மோகன் கவிதா இவங்க ஒரு தம்பதி. இவங்களுக்கு 2 பொண்ணுங்க இருக்காங்க. 2வது பொண்ணு தமிழரசி சென்னையில் ஐடியில் வேலை பார்க்குறாங்க. அவங்களோட கல்யாணத்துக்காக கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பைசா கூட செலவு பண்ணாமல் அந்த அம்மா கஷ்டப்பட்டு 27 சவரன் நகை 50,000 பணத்தை சேர்த்து வச்சிருக்காங்க. இவங்க புருஷன் பொண்டாட்டி 2 பேருமே வேலைக்கு போகிறப்ப யார் முதல்ல வீட்டுக்கு வராங்களோ அவங்க சாவியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல வைக்கிறது வழக்கமாக இருந்திருக்கு. அப்போ இதை தெரிஞ்ச ஒரு திருட்டு நாய் என்ன பண்ணியிருக்கான்னா அந்த சாவியை எடுத்து வீட்டுக்குள்ள புந்து அத்தனை நகையும் பணத்தையும் அள்ளிட்டு போயிட்டான். வழக்கம் போல மோகன் தான் வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்து பார்த்தா எல்லாம் காலி. இந்த விஷயம் அந்த அம்மாவுக்கு தெரிஞ்சு கதறி கதறி அழுகுறாங்க. பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல. அப்புறம் போலீஸ்ட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்தா அவங்க ஃபிங்கர் பிரிண்ட மட்டும் எடுத்துட்டு வேற எந்த ஆக்ஷனும் எடுக்கல அப்படின்னு சொல்றாங்க. என்னங்கடா நான் இது ஒரு குடும்பத்தோட எதிர்காலத்தையே திருடிட்டு போனவனை பிடிக்காம இவங்க என்ன பண்றாங்க. ஆனா ஒண்ணு மட்டும் அந்த திருட்டு பயலுக்கு நான் சொல்லிக்கிறேன், உழைச்சு பொழப்பு நடத்த உனக்கு திராணி இல்ல. ஒரு தாயோட கண்ணீருக்கு நீ பதில் சொல்லியே ஆகணும். இந்த கஷ்டத்துக்கு காரணமான உனக்கு நிச்சயம் தண்டனை கிடைக்கும். எங்க போனாலும் தப்பிக்க முடியாது. போலீஸ்காரங்க இனிமேலாவது கொஞ்சம் சுறுசுறுப்பா இறங்கி அந்த திருடனை பிடிச்சி அந்த அம்மாவோட நகையை மீட்டு கொடுங்க. ஒரு தாயோட கனவை இப்படி செதைச்சு போட்டது பெரிய பாவம். நியாயம் கிடைக்காம அவங்க கண்ணீர் சும்மா விடாது. எல்லாரும் கொஞ்சம் உஷாரா இருங்க. இதை முடிஞ்ச அளவுக்கு அந்த திருட்டு நாய் கண்ணில் படுற அளவுக்கு நீங்க ஷேர் பண்ணி விடுங்க.